அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறுகதை. ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான், நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைத்துள்ளான். அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல் கெட்டதையும் ஏற்றால் என்ன? அதற்கு குரு சிரித்து கொண்டே, அது அவரவர் விருப்பம் என்றார். பகல் உணவு நேரம் வந்தது. அந்த சீடன் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டான். ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணமும் வைக்கப்பட்டு அவனிடம் உண்ண கொடுக்கப்பட்டது. சீடன் விழித்தான். குரு சிரித்து கொண்டே அவனிடம் சொன்னார், பாலும் சாணமும் இரண்டுமே பசுமாட்டிடம் இருந்துதானே வருகிறது. பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதா என கேட்டார். சீடன் விழித்தான். குரு, பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்வாய் வாழ அதனை அப்படியே ஏற்கலாம். தானியை விலக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல் தீயதை விலக்கி புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரம் வல்லமை கற்க வேண்டும் என்றார். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறுகதை. ஒரு முயல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்ததாம். ஆம், முயல் என்ன செய்யும் பாவம்? ஒரு பக்கம் வேடன் மிரட்டுகிறான், இன்னொரு பக்கம் நாய், மறுபக்கம் புலி என எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். சரி, இனி நாம் வாழ தகுதியற்ற விலங்கு என்று முடிவெடுத்தது முயல். பின்னர் எப்படியெல்லாம் தற்கொலை செய்யலாம் என்று சிந்தித்து பார்த்தது. இறுதியாக குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று எண்ணி குளத்துக்கு சென்றது முயல். அப்போது முயலின் வருகைக்கு அஞ்சி அங்கு குளத்தின் கரையில் இருந்த தவளைகள் குளத்துக்குள் தவ்வின. அதை கண்ட முயல் சிந்தித்தது, அட, நம்மையும் பார்த்து பயப்பட இந்த உலகத்தில் உயிரினங்கள் உள்ளனவா என்று ஆச்சரியப்பட்டு தன் தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்ததாம். தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட வலிமையான மனம் வேண்டும். அவ்வளவு வலிமையான மனம் இருந்தால் நாம் ஏன் மாய்த்து கொள்வதை பற்றி எண்ண வேண்டும்? வாழ்ந்துதான் பார்ப்போமே. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.